ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிஷித் கிரிஷ். இன்னைக்கு நம்ம கஜேந்திர மோக்ஷன் என்ற அழகான பக்தி கதையை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய தாமரை குளம் இருந்தது. அந்த காட்டில் பல மிருகங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அவற்றில் கஜேந்திரன் என்று பலமான யானை தன் குடும்பத்துடன் தலைவனாக இருந்தது. ஒரு நாள் மதியம் கஜேந்திரன் தன் குடும்பத்தை குளத்திற்கு அழைத்து சென்றன. அங்கே சந்தோஷமாக விளையாடிய போது கஜேந்திரன் குளத்தில் இருந்த அழகான தாமரை பார்த்தது. அதை ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்து குளத்தின் ஆழமான பகுதிக்கு நடந்து சென்றன. திடீரென்று ஒரு பலமான முதலை கஜேந்திரனின் காலை பலமாக பிடித்தது. கஜேந்திரன் தன் முழு பலத்துடன் போராடின, ஆனால் முடியவில்லை. மற்ற யானைகளும் அவரை வெளியே இருக்க முயற்சி செய்தனர், ஆனால் அவர்களாலும் முடியவில்லை. நீண்ட நேரம் போராடி யாராலும் முடியவில்லை என்று உணர்ந்த கஜேந்திரன் தன் கண்களை மூடி தும்பிக்கையில் தாமரை வைத்து, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே என்னை காப்பாற்றுங்கள் என்று மனமுருகி பக்தியுடன் பிரார்த்தனை செய்தனர். வைகுண்டத்தில் இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் பக்தனின் குரல் கேட்டு உடனே கருடன் மேல் ஏறி வேகமாக குளத்தை நோக்கி வந்தனர். ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தை அனுப்பி கஜேந்திரனை முதலையில் இருந்து விடுவித்தனர். அந்த முதலையும் ஒரு பழைய சாபத்தில் இருந்து விடுபெற்று மீண்டும் தெய்வீக உருவத்தை அடைந்தது. மகாவிஷ்ணுவின் முன் கைகூப்பி வணங்கி தன் கையில் இருந்த தாமரையை சமர்ப்பித்தன. பகவான் அவரையும் அங்கிருந்த எல்லா மிருகங்களையும் ஆசீர்வதித்து மீண்டும் அந்த காடு அமைதியும் மகிழ்ச்சியாகவும் மாறியது. இந்த அழகான கதை நமக்கு சொல்லும் பாடம், உண்மையான நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் கடவுள் எப்போதும் நம் பிரார்த்தனையை கேட்பார்கள். கஷ்டமான நேரத்திலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இந்த பக்தி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய், டேக் கேர், ஜெய் ஸ்ரீ விஷ்ணு.